எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரசகுல்லா பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ரசகுல்லாவை சீனி பாகில் பண்ணாமல் கருப்பட்டி பாகை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். அதுக்கு நான் இங்கே 1 லிட்டருக்கு பால் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ்க்கு லைம் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை எலுமிச்சம்பழம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். கருப்பட்டி 1.5 கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கருப்பட்டி, அதில் அப்பப்பறம் ஒரு பாதி கருப்பட்டி. முதல்ல பாலை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்ச உடனே நீங்கள் இந்த பிழிஞ்சு வச்சுருக்க இந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, லைம் ஜூஸ், அதை உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா அது இந்த மாதிரி திறஞ்சு நின்றும். தனியாக அந்த ஃபேட்டு தனியாக, தண்ணி தனியாக பிரிஞ்சு நின்றும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்ட வேண்டியதான். நான் ஒரு மெட்டல் வடிகட்டி மாதிரி எடுத்துக்கிறேங்க. பிளாஸ்டிக் வேண்டாம், ஏன்னா சுட சுட பாலை ஊற்றுவோமா, அது நல்லது கிடையாது. அதனால் இது மாதிரி மெட்டலில் எடுத்து ஒரு வெள்ளை கலர் துணியை போட்டு இந்த மாதிரி வடிகட்டி முதல்ல எடுத்துக்குங்க. தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டு எடுத்துக்குங்க. இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றி, ஏன்னா நம்ம எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த புளிப்பு தன்மையை போகணும்னா நம்ம அதில் குளிர்ந்த தண்ணி தான் ஊற்றணும். ஊற்றி லைட்டாக அலசி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி புழிஞ்சோன்னா இந்த மாதிரி வந்துடும். அதை ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கொட்டி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். ஏன்னா நமக்கு அப்போ தான் உருண்டை பிடிக்கும் போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அந்த கிராக் விழாமல் இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த இதில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உருட்டிக்கலாம். ஏன்னா நம்ம பாகில் போடும்போது இது நல்லா ஊறி இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வரும். அதனால் நம்ம அந்த மாதிரி உருட்டிக்கிறோங்க. முதல்ல நம்ம கொஞ்சோண்டு அளவு ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி ஊற்றி இந்த கருப்பட்டியை உள்ளே போட்டுட்டு அது கொஞ்சம் கருப்பட்டி கரையிற வர நீங்கள் விட்டால் போதும். பாகு தப்பாக தான் வர வேண்டாம். அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா கருப்பட்டியில் கல் மண்ணெலாம் இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த வடிகட்டி எடுத்த பிறகு திருப்பி அந்த வடிகட்டின கருப்பட்டி பாகை ஊற்றிட்டு அதில் நான் 1 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பன்னீர் பால்ஸ், அது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு அடுப்பை கம்மி பண்ணணும். அப்படியே ஃபுல்லாக விட்டுறக்கூடாது. கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதாவது மீடியமில் வச்சா போதும். வச்சு மூடி போட்டு 15 நிமிஷம் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க நம்ம போட்டிருந்தது டபுள் சைஸாக வந்துருச்சா. இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து கூட நீங்கள் மறுநாள் சாப்பிட்லாம். இதில் நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கோம், அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் எப்போவுமே நீங்கள் வெல்லம் சேர்த்து பண்ணியிருப்பீங்க, சர்க்கரை சேர்த்து பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக கருப்பட்டி சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.